சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என்னை கழுவி என்னை என்ன செய்யுங்க, என்னை சுத்தமாக்கும், குறிப்பாக ஈசோப்புலாலே என்னை கழுவும் என்று சொல்றான். விருந்தினர்கள் கழுவின கூட எனக்கு நான் தேரமாட்டேன் ஆண்டவரே. சில நேரங்களில் கழுவுறதுக்கு சில காரியங்கள் உப்பு போட்டு கழுவுவாங்க. என்ன செய்வாங்க சொல்லுங்க? உப்பு போட்டு கழுவாங்க. நான் மீனை கழுவுனாலும் உப்பு போட்டு தான் கழுவோம். சில ஆறாத புண்ணுகள் இருக்கும் பார்த்தீங்களா, நீரா வடிந்து ஆறாது, அதுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம என்ன செய்யறதுக்கு கழுவி எடுக்கின்றது. காரணம் ஏன்னா அப்போ தான் சுத்தமாகும். அதனால தான் 10 நாள் தாவிட்டு சொல்கிறேன், ஆண்டவரே நீ சும்மா கழுவுனா நான் தேரமாட்டேன் ஆண்டவரே, ஈசோப்புலால் என்ன செய்யுங்க கழுவுங்க. அதனால தான் மோசே என்ன செஞ்சார், ரத்தத்தை துவைத்து ஜனங்கள் மேல் என்ன செஞ்சார், தெளித்து இது உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய உடன்படிக்கை ரத்தம் என்று அவர் அங்கே சொன்னார். அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க, சுத்தமானாங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். நீங்க போய் என்ன செய்யுங்க, நமக்கு அதை என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர்கள், அதை எங்கே ஆயத்தம் பண்ண நீங்க சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது, நகரத்துக்குள்ளாக இப்பொழுது இந்த ஒலிவமலை பகுதியில் இருந்து நீங்க நகரத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிக்க நீங்க நகரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். கூடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான், எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவனுக்கு பின்பதாக சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய், அவன் போகிற வீட்டுக்கு நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, அவன் போகும்போது அங்க யார் இருக்க போறா சொல்லுங்க. அப்போ அந்த வீட்டினுடைய எஜமான் இருப்பார். ஆகவே அந்த எஜமான இடத்துல நீ வேலைக்காரன் ஒண்ணு கேட்க வேண்டாம். நீ கேட்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அது அங்க இருக்கிற எஜமான இடத்துல என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும். வாசிங்க. நான் என் சீஷரோடு கூட, போதகராகிய நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு அவன் காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க சொன்னபடியே அவங்க போய் என்ன செய்தார்கள், செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பஸ்கா என்பது இஸ்ரவேலர்களே மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. குறிப்பாக அது அடிமைத்தனை வீடா இருக்கிற எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாளை அவர்கள் வருஷந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள், நினைவு கூறி கொண்டு வந்தார்கள். நாமளும் பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், நினைவு கூறிக்கொண்டே வர வேண்டும். அந்த நினைவு கூறுதலின் அடையாளம் தான் இந்த நாளில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற திருவிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தெரு விருந்து இல்லை. சொல்லுங்க, இது என்ன விருந்து இல்லை? சில கோயிலில் ஐநோ வைப்பாங்க, யாருனாலும் வாங்க. ஸோ அப்படிலாம் இந்த விருந்து இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நம்ம கல்யாண காட்சிகளுக்கு மற்ற விசேஷங்களுக்கு வாங்கணும், மைக்கில் நம்ம என்ன செய்வோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது அந்த விருந்து வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய முதல் வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஏசப்பா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஏறக்குறைய 5000 பேர் அவருடைய உபதேசத்தை கேட்க முடிய வந்தார்கள். 5000 புருஷர்கள். அப்போ 5000 புருஷர்கள் என்று சொன்னால் அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய எல்லாரும் சேர்ந்து திட்டக்கட்ட ஒரு 15-20,000 பேர் ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க. அது ஒரு வனாந்தரமான இடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வெயில் தாக்காதபடிக்கு நம்ம ஒரு ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள இதுல மேல அடுத்து என்ன செஞ்சிடும், மறு டெண்டர் வந்துடும். அப்படி இப்படி ஆலயம் அலங்கரிக்கப்படும் வைங்களேன். சரி, அதுக்காக ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வனாந்தரமான இடம். அது வெயில் இருந்துச்சோ, அது வெயில் இல்லாமல் அப்படியே ஸ்தம்பமாக மேகஸ்தம்பம் இருந்துச்சோ, அது அப்பாற்பட்ட காரியம். நான் நிச்சயமா நினைக்கிறேன் மேகஸ்தம்பம் மூடி இருந்துச்சு என்று சொல்லி. இல்லையா? வெயில் உரைச்சிருக்காது, வெயில் என்ன செஞ்சிருக்காது. ஏன்னா சூரியனை படைத்தவர் அவர் அனுமதி இல்லாமல் சூரியனை என்ன செய்யாது, ஓட்டையும் உள்ளாது. இப்ப விஞ்ஞானிலாம் சொல்றான் பார்த்தீங்களா, அதுல மேத்துருவத்துல என்ன விழுந்துருச்சான், ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்றான். சரி, இவனுக்கு கண்ணெல்லாம் ஓட்டையா தான் இருக்கும், அதனால அவர் சொல்றான். ஆனா ஆண்டவர் அனுமதி இல்லாமல் சூரியன் எந்த காரியத்தையும் செய்யாது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது எப்படி பகல்ல மேகஸ்தம்பமா இரவுல அக்னி ஸ்தம்பமா இருந்தாரோ, அப்படியே அந்த 3 நாளும் அவர் காணப்பட்டார். ஆமென் சொல்லுங்க.
அது மிகுந்த மிகுந்த வல்லமையான பிரசங்கம், மிகுந்த ஒரு அற்புத அடையாளம். அத்தகைய நடுவில் தேவன் அவர்களை வெறுமையா அனுப்பிடாதபடி அங்க வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, 5 அப்பத்தை வாங்கி ஆசீர்வதித்து 5000 பேர் புசித்து, எல்லா பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் நான் சொன்னது போல சுமார் ஒரு 20,000 பேர் புசித்து, அதுக்கு பிறகு மிச்சம் 12 கூட நிறைய எடுக்க தேவன் என்ன செஞ்சார்? அனுக்கிரகம் செய்தார். அந்த விருந்தும் இந்த விருந்து அல்ல. அந்த விருந்து நம்ம ஏற்பாடு செய்வோம். அது அது பண்டிகை, அது ஒரு சிறப்பான காரியம், சரிங்களா? ஆனா இங்கே ஆண்டவர் பாஸ்காவை ஏற்படுத்தும் பொழுது அந்த பாஸ்கா தேவ சித்தத்தின்படியே இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? நாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த பாஸ்கா எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படியே இருக்க வேண்டும். நம்ம லூக்கால என்ன வாசித்தோம்? வசனம் 7 பார்த்துட்டீங்கன்னா, பாஸ்கா பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்ப பண்டிகை நாள் வந்தபோது, அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைப்பித்து, நாம் பாஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் மிக நேர்த்தியா செய்கிறார். எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செயல்படுறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் உடுத்துற வஸ்திரம் கூட அதுவும் மிக நேர்த்தியா தான் இருக்கும். தம்முடைய சீஸ்தர்களை ஆண்டவர் மிக நேர்த்தியாக நடத்தி வந்தார். தம்முடைய பிரசங்கத்தில் மிக நேர்த்தியாக செயல்பட்டார். மற்ற பேருமே கடிச்செல்லாம் ஆண்டவர் குதறல. அது இதெல்லாம் கண்ட மேல பிரசங்கம் அல்ல. அவர் பிரசங்கமே தனி கலை. அவர் பிரசங்கத்தை கேட்டாலே பாவிகள் ரட்சிக்கப்படுவான். அவர் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நோய்கள் குணமாகும். அவர் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பேய் ஐயோ நஸ்ரனா இயேசுவே எங்களுக்கு உமக்கு என்ன சொல்லி கத்திக்கிட்டு ஓடும். பேய் கத்திட்டு ஓடும். சொல்லுங்க, பேய் கத்திட்டு ஓடும். நோய் அசல்லாமல் போகும். பேய் கத்திட்டு போகும். நோய் எப்படி செய்யும்? அசல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆகவே நாம் பாஸ்காவை ஆயத்தமாக்கணும்னா எப்படி ஆயத்தமாக்கணும்? அது தேவ சித்தத்தின்படி அமையணும். அதனால ஆண்டவர் தேவ சித்தத்தின்படியே தம்முடைய 12 அப்போஸ்தலர்கள் மிகவும் வயதான தகப்பனுக்கு ஒப்பனையாக இருந்த பேதுரு அப்போஸ்தலனையும் மிக துரிதமாக செயல்படக்கூடிய வாலிபனாகிய யோவானையும், வயசை பத்தில சொல்லுங்க சொல்லுங்க, வயசை பத்தில அவர் ஏற்றுதாழ்வு இல்லாத ஆண்டவர் நம்ம ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் ஒரு வாலிபன், அவர் சொற்ப வயசுள்ளவர். பேதுரு அப்போஸ்தலரிலே வயது கூடுனவர். இந்த 2 பேரையும் தேவன் அழைத்து, பெருசையும் சிறுசையும் அழைத்து அவர் அங்க சொல்லுகிறார், நீங்க போய் என்ன செய்யுங்க? பாஸ்காவை என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்கள். காசு வேணும்ல, அது வேணும்ல, இது வேணும்ல, அதெல்லாம் நோ, அப்பாற்பட்ட காரியம். ஏன்னா அனுப்புறது கர்த்தராகிய நான் அல்லவா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிதியோன் என்ன சொன்னார்? உன்னை அனுப்புறது நான் அல்லவா, நான் அனுப்புறேன், நீ போயிட்டே இரு, வெற்றி நிச்சயம். ஆகவே கர்த்தரை நம்பி காலவை, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அது கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா இருந்தாலும் யோசுவா கால் வச்ச நிமிஷத்துல அப்படியே பின்னிட்டு நிற்கும். ஆதாம் தோற வரையிலும் அது அப்படியே நிற்கும். அப்படியே நிற்கும். தண்ணி அப்படியே நிற்கும். அது கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த நாட்கள் எவனும் போக முடியாது. அவ்வளவு வெள்ளம் இருக்கும். அது அந்த வெள்ளமே ஆசானுடைய கால் பட்ட நிமிஷத்துல அப்படியே நிக்கணும். அது எப்படிப்பட்ட காரியம்? தேவன் எனக்காக யாவையும் செய்வார். ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. யாவையும் செய்வார். யாவையும் செய்வார். சொல்லுங்க, யாவையும் செய்வார். அவர் யாவே. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? யாவே. அப்ப ஆகவே அந்த பேரெல்லாம் எலியா பேர் வந்துச்சு. சொல்லுங்க, அந்த பேரெல்லாம் இப்படிலாம் வேதத்தில் இருக்குதா பாஸ்டர்? இருக்குமா? இருக்கு. நீ ஏதோ மேல 2 வசனம் தெரிஞ்சுன்னு சொல்றக்காண்டி நீ அப்படியே கட்டுமேனு ஓடுறியே. அடங்கிரு. தேவனுடைய பாதத்தில் என்ன செய்? அடங்கிரு. நம்ம அடங்கி இருந்தா நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நகரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது முதல் ஒருவன் உங்களுக்கு தென்படுவான். அவன் தண்ணி குடம் கொண்டு வருவான். 1000 பேர் நீ பார்க்கலாம் ஐயா. அவன் தண்ணி குடம் கொண்டு வருவான். பின்னாலே போ. அவன் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிப்பான். அவன் பிரவேசிக்கும் போது அவனுடைய எஜமான் அங்கே இருப்பான். ஆகவே நீ அவனை பார்த்து சொல்லும், போதகர் பாஸ்காவை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களை அனுப்பியிருக்கிறார். அந்த இடம் எங்கே என்று கேளு. அவன் மேல் வீட்டு அறையில கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற இடத்தை காண்பிப்பான் என்று தேவன் அங்கு சொல்லுகிறார். ஆகவே அங்கே அவர்கள் அமர்ந்திருப்பதற்குரிய மேஜைகள் இருக்கிறது. அங்கே அவர்கள் செயல்படக்கூடிய அந்த அளவுக்கு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. கம்பளம் யாருக்கு விரிப்பா? தெருப்பொறுக்கிக்க கம்பளம் விரிப்பாங்க? ஒரு பெரிய அமைச்சர்,
ஒரு பெரிய கனத்துக்குரியவங்க வரும்போது கம்பளை விரிச்சு வரவேற்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர் யாரு? அவர் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாரு? ராஜா, ராஜாதி ராஜா. சொல்லுங்க. ராஜா, ராஜாதி ராஜா. ஊழியத்துல இன்னும் பெரிய லெவலுக்கு போறதுக்கு முன்பதாக நாத்தான் வேலை ஆண்டவர் நான் உன்னை அத்திமரத்து கீழே கண்டேன் என்று கர்த்தர் சொன்ன உடனே அவன் சொன்னான், நீர் இஸ்ரவேலின் ராஜா வாழ்க என்று சொன்னான். நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. 41, 49, 50 நினைக்கிறார் சொல்லப்பட்டு நீர் ராஜா என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிரதான காரியத்தை பாருங்களேன். தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் உள்ளவர்களுக்கு தீர்க்க தரிசன கண்ணோட்டம் அப்படியே செயல்படும். நீ ராஜா, நீ இஸ்ரவேலுக்கு ராஜா. யார்? நீ மரியாளுடைய மகன் அல்ல, யோசேப்புடைய குமாரன் அல்ல, நீ தேவகுமாரன் என்று சொல்லி நமக்கு அப்படி வெளிப்பாடு வேணும். நம்ம உட்கார்ந்து எப்படி தூங்கி வச்சுக்கவே நம்ம சரித்திரம் நம்மள்ட்ட போகவே போக. நாங்க 3 வாரம் போறோம், நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நேற்று தெரியுமா, நேற்று தம்பியும் தங்கச்சி வந்தாங்க. வந்த உடனே ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வயிற்று வலியோட பலவீனத்துல அந்த தங்கச்சி வந்தா. இந்த பிள்ளைகளாம் பிறக்கிறதுக்கு முன்னால அவங்க அம்மா அந்த நாட்கள் அவ கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அந்த குடும்பத்துக்கு என்னமோ தெரியல, நான் நிறைய நாட்கள்ல ஆண்டவரை அவங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகள்லாம் நம்ம சபைக்கு வந்ததில்லை, கொண்டதில்லை, அவனும் வந்ததில்லை. ஆனா ஒரு காலத்துல அவளுடைய தாய் அவளுடைய தகப்பனோடனா மூத்த பாப்பாவுடைய தகப்பனோட நம்ம வீட்டுக்கு ஜெபம் வந்துச்சு. ஒரு தடவை வந்ததுக்காக ஜெபம். ஸோ இந்த நாள் வரை ஜெபம் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நல்லோருக்காக தீயோருக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். அவன் நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாம போனாலும் பிரச்சனை இல்லை. நாம் ஜெபிக்கும் போது தேவன் நாள் ஒன்று வரும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறோம். தங்கச்சிக்கு ஆண்டவர் உடனே அற்புதத்தை செய்கிறோம். பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் நல்லது. அப்ப நான் 4 மாசமா இருந்தேன், 3 மாசம் வந்தேன்னா 4 மாசம் 3 மாசம் வந்து இங்க தூங்கிட்டு வந்தா உனக்கு எப்படி அற்புதம் கிடைக்கும்? அதுதான் வீட்டுல ஹாயா தூங்கலாம். யாருமே உன்னை எழுப்ப மாட்டோம். நீ இப்படி தூங்க, பக்கத்துல வீடுக்க, எதுக்கு இந்த தொல்லை? கர்த்தருடைய பந்தி மிக முக்கியமானது. கர்த்தருடைய வசனம் மிக முக்கியமானது. நான் காலையிலோட சொன்னேன், புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்க நல்ல பக்தியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த பேரளவுல கிறிஸ்தவனா இருந்து வருகிறவன் அவன் நம்மளை படுத்துற பாடு பெரும்பாடு. அவனை சீராக்கவே முடியாது. செய்தி ஓடிட்டு இருக்கோம், இப்படி வந்து யூடியூப் நீ எப்படியோ வாழ்க்கையில முன்னேற போற? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசியா இருந்த நாட்கள்ல நாங்க அழுகாத பிரசங்கமே கிடையாது. போதகர் அங்க பிரசங்கம் பண்ணுவார், இங்க ஒப்பார் வச்சு அழுகும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி. அந்த கிருபையோ என்னமோ அந்த கண்ணீர் தான் இந்த அளவுக்கு ஒரு ஊழியத்துல ஒரு நல்ல பாதை ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் பந்தி ஆயத்தப்படுத்தும் போது அதுக்கு தகுதியான தமக்கு சித்தமானவர்களை அவர் வரவழைத்து அப்படின்னு 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது அவர் போய் அமர்ந்தார். தமக்கு சித்தமானவர்கள் அவர் என்ன செய்தாராம்? வரவழைத்து. அப்படி சீஸ்தர்கள் அவர் அருகில் வந்து உட்கார்ந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆவியில எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்லுகிறார். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றார். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் தொடங்கும் போது அவர் தமக்கு சித்தமானவரை அவர் வரவழைத்து அப்படின்னு சொல்லப்படும். அப்ப ஆண்டவர் நம்ம எத்தனை பேர் வந்தாலும் நாம் அவருக்கு சித்தமானவரா இருக்கணும். நான் இந்த வாரம் நான் சித்தமா இல்லை, நான் அடுத்த மாதம் சித்தமா இருப்பேன். எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வருகை எந்த நிமிஷம்னு தெரியாது. திருடன் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவானோ உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? கீழக்கரையில பாத்துட்டீங்கன்னா அந்த இந்த கேமரா இல்லாத வீடே இருக்காது. தெருவில் எங்கிட்டு போன கேமரா இருக்கும். அப்படி இருந்தோம். நம்ம ஜெபமன்ற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல கடந்த வாரத்துக்கு வந்து பாட்டியம்மா பண்ண மாட்டோம். ஐயா சொல்லுங்க பாட்டியம்மா, நாங்க இருக்கிற வீட்டுல களவு, உங்க வீட்டுல களவுறது ஒண்ணுமே இல்லையே. அப்படி அங்க வந்தானா, வீட்டுக்கு வந்தானா அவன் தான் தற்கொலை பண்ணணும். அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. பார்த்தா முதலாளி வீடு பக்கத்துல இருக்கு. யார் வீடு இருக்கு? இப்ப இந்த சமயத்துல கேட்டானு பெரிய வீடு கேட்டு அங்க பாருங்க, கேமராவை உடைச்சிட்டு
அங்கிருந்து சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். திருடனுக்கு கேமரா எம்மாத்திரம் சொல்லுங்க. கேமரா அவன் போய் பேங்க்ல போய் அந்த லாக்கரையே உடைச்சிட்டு போறான் தெரியுமா? வெளியே இருக்கிற கேமரா எம்மாத்திரம். அது அப்படிலாம் பதிவா இருக்கும்ல. அது என்னமோ பாஸ்டர் தெரியல, பின்னாலோடி வந்து அடிச்சு கேமராவுக்கு பின்னால வந்து கேமராவை கம்போச்சு அடிச்சு உடைச்சு தூக்கிட்டு போயிட்டான். தெரியுமா வீட்டுக்காரனுக்கு இந்த சம்பவம் நடக்கும்னு தெரியுமா? அப்படி தெரிந்திருந்தால் இங்கே பக்கத்துக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பான்ல, அம்மா ஒருத்தன் கப்பு கொண்டு வரான் பாருமா, அவனை வீட்டில் எதுவும் எடுக்க விட்டுறான்னு சொல்லியிருப்பான்ல. சரியா சொல்லுங்க. சரியா சரியா தெரிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்காக வாஞ்சிங்க. கர்த்தர் ஞானம் தருவாராக. எடுத்துக்கொள்ளுங்க. தியானத்துக்கு கடன் செல்வோம். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 50 வசனம் 5. பலிகளினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதியா இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்ல? உங்களுக்கு புரியுதா? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? சங்கீதக்காரன் ஆசாப் என்ன சொல்றான்னு சொன்னா, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின சொல்லுங்க என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். கூட்டுங்கள் என்று சொன்ன ஆசாப்போட போய்விடும். கூட்டுங்கள் என்பார் அப்படின்னா அங்கே அந்த 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 பலியை அல்லது அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த வேத வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, பலி என்றாலே ஏதோ ஒரு ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்று எபிரியர் ஆக்கியோன் அங்கு சொல்லியிருந்தாலும் கூட, ரத்தம் சிந்தினால்தான் மீட்பு என்று மோசையின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணங்களை சொல்லியிருந்தாலும் கூட, எந்த மனிதனும் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மிருகத்தை எடுத்துதான் அவன் பலி செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் உடன்படிக்கை செய்யணும்னா அவன் இருவருமே மிருகங்களை கொண்டு வந்து ஆடோ மாடோ கொண்டு வந்து இருவருமே பலியிட்டு அங்கே அவர்கள் இருவருமே கையில் ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். புரியுதா? இப்ப நானும் காலைப்பும் ஒரு ஒப்பந்தம் பண்றோம். அந்த ஒப்பந்தத்துக்கு அடையாளமாக நாம் பத்திரத்தில் கையெழுத்து இடுவது போல தேவனுக்கு முன்பதாக நானும் அவரோட உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு பழுதட்ட ஒரு ஆட்டையோ காலையோ கொண்டு வந்து நானும் பலி செலுத்தணும், அவரும் பலி செலுத்தணும். எங்களது அன்புக்காக ஐக்கியத்துக்கு அடையாளமாக அன்றைக்கு அந்த மாடு ஆடோ பலியாகப்படும். ஆகவே இருவருமே பலி செலுத்தப்பட வேண்டும். இருவருமே ஒரு மிருகத்தை, ஆளுக்கு ஒரு மிருகத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அது மீட்கப்படக்கூடாது. அது கர்த்தருடைய சன்னிதானத்தில் மிக முக்கியமான ஒன்று. அப்படின்னு சொன்னால் இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு நம்ம ஆட்டையோ மாட்டையோ மனுஷனை கூட நம்ம வெட்டி போட்டுடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நாம் ஏதோ ஒரு மிருகத்தினுடைய பலியோடு மிருகத்தை கொண்டு போய் பலி செலுத்தினாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்தனால உங்களை பரிசுத்தவான்களுடைய அந்த அந்தஸ்து கொடுக்கும்படியாக தன்னைத்தானே பலியாக உங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நாம் இந்த வேத வசனத்தை பாருங்க. இது எவ்வளவு நான் இப்போ பிரசங்கிக்கிறது மிகவும் சீரியஸான ஒரு காரியம். வேதத்துல மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. இது எல்லாரும் இப்படி உங்களுக்கு பிரசங்கிப்பார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால நாளை பார்த்துட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னை மீட்கும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆடு வெட்டும் போது அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கும் போது நமக்கு வலிக்காது. நம்ம பொருளை களவு கொடுத்து பாருங்க, தூக்கம் வராது, வலிக்கும். என்ன சுத்திர வலிக்கும் வலிக்காது இல்லையா? திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற 1 லட்ச ரூபாய் பொருள் காணாம போனால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த 1 லட்சத்தை எத்தனையோ வருஷமா கண்ணு கையமா உழைச்சு சேர்த்து வச்சிருப்போம். அது அம்போன்னு போனா எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லையே, தூக்கி போயிட்டாரு. ஆஸ்பத்திரியில் கொடுத்தாலும் வைத்திருச்சு தான் செய்யும். எவனோ ஒருத்தன் திருட்டு போனாலும் அது நமக்கு தூக்கம் வராது, கண்டுபிடிக்கிறோம் நமக்கு தூக்கம் வராது.
எவன் பொருளையும் எடுத்துட்டு வந்தா அசு இல்லாம வாயை திறக்காம உட்காந்துரும். நம்ம வீட்டுக்காரி கூட சொல்லக்கூடாது, இவன் என்னத்தையாவது அவசரப்பட்டு ஆட்டின்னு சொல்லிட்டாரா நம்ம பிடி விட்டுருவோம் சொல்லி. நம்ம பொருளுக்கும் மற்ற பொருளுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் பலி செலுத்த போகிற மிருகத்துக்கும் எனக்காக பலியான இயேசுவுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தவில்லை, எனக்கு பதிலாக ஏதோ ஒரு ரத்தத்தை நான் சிந்தி நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு மாற மாட்டேன்ப்பா, இதுதான் உடன்படிக்கை என்று சொன்னேன். அப்படி அவர் ஏதோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டி கொடுத்துட்டு, ஆமடா மோச்சம் நான் உன்னோட கூட நான் செஞ்சிருக்கிறேன், உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், நானும் மாற மாட்டேன்னு சொல்லலை. அவரையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். நான் செலுத்தின பலியை விட தேவன் எனக்கு செலுத்தின பலிதான் அதிகம். நான் செலுத்தினது என்னமோ ஒரு 5000க்கு ஒரு ஆடு வாங்கிட்டு போயிருக்கலாம். வெள்ளினாலும் பொண்ணுனாலும் மீட்கப்படாதபடி வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்ட. இல்லையா? ஆகவே இந்த இரத்தத்தை, இந்த மாம்சத்தை நீங்க பானம் பண்ணணும்னா நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீங்க தூய்மையாகணும். நாம ஆரம்பத்தில் சொன்ன போல, என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவு, என்னை கழுவி, என்னை கழுவி, என்னை சுத்தமாக்கும். நான் அப்பொழுது வெண் பஞ்சிலும் நான் என்ன செய்வேன், வெண்மையாவேன். உங்க இரத்தத்தினால நான் வெண்மையாவேன். அவர்களையும் நம்ம 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 விட போறது இல்லை, அவர்களையும் நம்ம தியானிப்போம். இல்லையா? சரி, எங்கெல்லாம் இருந்து சேர்க்கிறார், யாரெல்லாம் கூட்டி சேர்க்கிறார் என்பதையும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இல்லையா? அப்ப சங்கீதம் 50 பழைய ஏற்பாடு இருந்தாலும் கூட, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுடைய நிழலா இருக்கிறதுனால இங்கேயும் தேவன் மறைவாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். சொல்லுங்க, மறைவாக இருக்கிறதை காண்கிறோம். அந்த மறைவான பொருள் நமக்கு வெளிப்படும் பொழுது எப்படி பிரமிப்பா இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு அக்கா நெய்யற வருஷத்துக்கு வந்திருந்தாங்க, சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க. அந்த மகளுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன், கனியக்காவுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். சில வருஷத்துக்கு முன்பதாக அவங்க அக்கா வீட்டுக்கு, நம்ம முத்துராக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அக்கா ரொம்ப முடியாம இருந்தாங்க, அசுத்தாவின் தாக்கத்துல, செய்வின தாக்கத்துல தாக்கப்பட்டு எப்படியோ அந்த மனுஷி உயிர் பழத்தா போதும், தாய் வழியோட சேரும்னு சொல்லி வந்துட்டார். வந்தோடனே அவங்க அக்கா நம்மளை முத்துராக்கா இங்கே கூட்டு வந்துட்டார். மண்ணும் உருண்டு பிறண்டு அழுது கிழுது ஒப்பு கொடுத்து, என்ன பிசாசு போட்டேன், அவளை போட்டேன். சரி, சுகமாயிட்டு போனேன், மாட்டேன், போகவே மாட்டேன். எத்தனை நாள் தான் பத்தி, சுமார் ஒரு 4-5 மாசமா இருந்திருப்பாங்க. இருந்து நல்லா ஆகி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி இருந்து, உண்மையிலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த அளவுக்கு நல்ல மனம் திரும்பதோட ஒப்பு கொடுத்து அழுது. இப்ப நம்ம பிள்ளைகிட்ட ஒப்பு கொடுத்தோன்னா உங்களை வெட்டவா கொண்டு போயிருக்கு. அந்த அக்கா அப்படி அழுதார்கள் ஆண்டவர் சமூகத்துல. இன்றைக்கும் சேலத்தில் இருக்கிறார். சில நேரங்களில் மனசு போன முடியலன்னா போன் பண்ணுவாங்க, வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர், சார் நான் அனுப்புறேன், கிறிஸ்துமஸுக்கு போக கூடல, நீருக்கு சரி போய்க்கே பண்ணிட்டார். டிக்கெட் எடுத்து காரணம் சொன்ன மனுஷன் டிக்கெட் எடுத்து கொடுக்கல, கையில காசு இல்லை. எப்படியோ அங்கெங்கமா எப்படியோ அரைச்சு பொறிச்சு எப்படியோ ஒரு 500 வச்சு போக இருக்கு. இந்த 500 என்ன செஞ்சலாம், தகுத்த பழத்தூர்ல என்ன செஞ்சலாம், நேர போய் தேவசையில போய் என்ன செஞ்சலாம், உளுந்துடலாம். சிவனை கொடுத்தவருடைய சமூகத்துல போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, அண்ணன் கையினால ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடும் சொல்லி மனுஷி கிளம்பி எப்படியோ துணிமணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள என்னைக்குத்தான் நம்ம ரூபாச்சாக தெரியல, அதுல ஒரு 500 இருந்தது. எங்களுக்கு வரல பாஸ்டர், போறாமையா இருக்க. அவர்கள்ட்ட கையில இருந்தது வெறும் 500 மகள் திறந்து அரைச்சு கிரிச்சு பொறைக்கு, இதோட எப்படியாவது போயிட்டு வந்துடணும், போனா போதும், எப்படி என்ன செஞ்சலாம், லெட்டர்ல வந்துடலாம், அக்கா நம்மளோட விட மாட்டா, எப்படி கொடுத்து விடா. அதுக்குள்ள அப்பாட்ட ஒரு வார்த்தை போட்டா என்ன செய்ய போறாங்க, அப்பா நம்மளை அனுப்பிவிட்டுருவான்னு சொல்லி நம்பிக்கையில் அந்த 500 புறப்படும் பொழுது மாத்து சேலை எடுக்கணும்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பீரோக்குள்ள ஒரு 500 என்னைக்கு வச்சிருந்து அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. இங்க இருந்து என்னோட பேசிட்ட வரையிலும் ஞாபகம் இல்லை. அந்த 500 கிடைச்ச உடனே அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏசப்பா என் பிரயாணத்தை வாய்க்கு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது வீட்டுக்கு சொன்னாரா, ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. அது வரை அவள் போக விடாத அளவுக்கு, டிக்கெட் எடுத்து கொடுக்காத அளவுக்கு, எதுவுமே கண்டுக்கிறாத இருந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றாரு, டிக்கெட் நேரம் ஆயிடுச்சு. பார்த்தா ட்ரெயின் ரொம்ப குறுகிய டைம், எப்படியோ ட்ரெயின் ஏறி வந்துட்டாங்க. சாட்சியெல்லாம் கேட்கும்போது உயிர் உள்ள சாட்சியா தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி எல்லாம் கொண்டு வர்றாரு. இல்லையா?
அந்த 500 பெரிய காசு இல்லை, ஆனா அது அவர்களுக்கு கிடைச்ச ஒரு கொள்ளை பொருளை போல. இது காணுமோ காணலையோ, சரி எப்படியாவது போய் சேர்ந்துடும் பார்த்தா யார் முகத்தையும் பார்க்காம கெத்தா வந்துட்டு கெத்தா போற மாதிரி தேவன் உள்ளுக்குள்ளேயே பொக்கிஷத்தை வச்சிருந்தாரு. எவ்வளவு தேவன் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லுங்க, யாவையும் செய்து முடிப்பார். சரி, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 30, 31 வாசி. எங்கிருந்து எப்படி கூட்டி சேர்க்க பாருங்க. அப்பொழுது பழைய நாளே என்னோட கூட உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லியிருந்தார். இங்க வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். வானத்தில் அது என்ன செய்யப்படும்? காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் நாங்கெல்லாம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொன்னாலும் மௌன நீயும் பார்த்துதான் ஆகணும். ஆனா என்னன்னா நீ புலம்பி ஆகணும். காத்திருக்கிறவர்கள் அடே அப்பா மாமி வீட்டுக்கு போற மாதிரி பறந்து போயிடுவாங்க. வாயில கை வச்சு ஐயோ ஐயோ தேவசக்காரன் கிளியிலும் கிழிச்சுமே எல்லாரும் போயிட்டான்னு சொல்லி நீ புலம்பி மௌன நீ அழுகக்கூடிய நாள் வரும். வாசிங்க பார்ப்போம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லப்படும். கரகத்தை கதை மயப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின இந்த யாகத்துக்கு, தேவன் ஏற்படுத்தின இந்த கனமான பந்திக்கு அவர் என்ன செய்யறாராம்? அதாவது பூமியின் உபத்திரங்கள் எல்லாம் முடிந்த உடனே சொல்லுங்க, 24ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன சம்பவிக்கும் என்று 24ஆம் அதிகாரத்துல ஏசப்பா சொன்னாங்களோ அதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் எப்படி ஆண்டவர் இருக்கும் உங்க வருகைக்கும் இந்த நீங்க சொன்னீங்களே இந்த ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாம போகும்னு சொன்னீங்களே, இதுக்கெல்லாம் என்ன அடையாளம் என்று அப்போஸ்தலர் கேட்டதற்கு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார் சொன்ன வசனம் 24:4 வாசிக்கும் போது இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையார்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க, வஞ்சிப்பார்கள். அடுத்து சொல்கிறார், யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள் என்ன செய்யும், உண்டாகும். இவைகளை எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் ஜனங்களுக்கு என்ன ஆரம்பமா? வேதனைக்கு ஆரம்பம். தேள் கொட்டுனா என்னமா இருக்கு, பாம்பு கடிச்சா என்னமா இருக்கு, அப்படிப்பட்ட வேதனைக்கு ஐயோ அப்படின்னு அது பெரிய வேதனையா இருக்கும். புள்ள அழுதா கூட நீ தூக்கி பால் கொடுக்க மாட்டேன். வேதம் சொல்றது கற்பவதிகளுக்கு ஐயோன்னு சொல்லப்படும். யாருக்கு ஐயோவா? அப்படி இது பாஸ்டர் நம்மளுக்கு போட்டு பாடப்படுத்துறாரு, நானா பாடப்படுத்துறேன் ஆன்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. தேவன் சொன்னபடியே எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் அநேக அசம்பாவிதம் நடந்து கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ பயம் இல்லாம இருந்தா எப்படி? பேர் இந்த வெட்ட கொண்டு போன அந்த திருவிழா கொண்டு போன ஆடு மாறி முடிச்சுக்கிட்டு அங்கங்க சேர்ல உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி? பயம் வேண்டாமா? ஒரு நடுக்க வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது காதேசன் வனாந்தரம் அதரும். கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது பெண்மான் தன்னுடைய குட்டியை போடும். அது ஈனும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவருக்கு முன்பதாய் பர்வதங்கள் மிளகு போல் உரைகிறோம். இவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அப்ப அவர் சமூகத்தில் நம்ம எவ்வளவு பக்தியா இருக்கணும், எவ்வளவு பயமா இருக்கணும், எவ்வளவு நடுக்கத்தோட இருக்கணும். நடுக்கத்தோட களி கூறுங்க. எப்படி களி கூறணுமா? களி கூறு சரி, சந்தோஷப்பட பிரச்சனை இல்லை, ஆனா அது நடுக்கத்தோட இருக்கணும். தியேட்டர்ல நடுக்கம் வராது. அங்க விசில் அடிக்கவும் ஆடும் பாடமா தான் இருக்கும். 2 அடி உளுந்த குந்திதான் பேர பேர முடிச்சு வரணும். ஆனா இங்கே கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நடுக்கத்தோட காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பூமியின் ஒரு முனை தொடங்கி
வானத்தின் ஒரு மணி தொடங்கி இப்ப நம்ம ஆள் சொல்லியிருக்கோம் பாருங்க, நாங்க செவ்வாய் கிரகணத்துல போய் நாங்க மக்கள் குடியேற்ற போறோம். எங்க குடியேற்ற போறானா? எங்க குடியேற்ற போறானா? செவ்வாய் கிரகணத்துல போய் மனுஷனை குடியேற்ற போறானா? குடியேற்றப்பா, பிரச்சனையே இல்லை. ஆனா கர்த்தர் வரும்பொழுது அங்க பரிசுத்தவான் இருப்பானே, ஆனால் அவனும் இறங்கிதான் ஆகணும். பூமியில இருந்தாலும் அவன் வந்துதான் இறங்கிதான், அவன் கிளம்பிதான் ஆகணும். நீ கொண்டு போவான்னு பயந்துட்டு நீ பாலால் அறையில சுரங்கத்தில் இருந்தாலும் மௌன நீ கிளம்பிதான் ஆகணும். என்ன அந்த உபத்திரத்தின் நாட்களுக்கு முன்பதாய் இப்பொழுது உபத்திரம் எல்லா இடங்களும் ஆரம்பிச்சிருச்சு. அங்க நடக்கிற யுத்தம், இங்க நடக்கிற யுத்தம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அப்படி வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? சும்மாவே சீனாக்காரன் சீண்டிக்கிட்டு இருக்கான். அவன் இலங்கையில துறைமுகத்தை அவனே 99 வருஷத்துக்கு வாங்கிட்டான். அங்கிருந்து இலங்கையில நம்ம நினைக்கிறோம் காஷ்மீர் அங்க இருக்கு, பஞ்சாப் அங்க இருக்கு, அங்கிருந்து நம்ம தப்பிடுறோம் சொல்லி. நம்ம தான் பக்கத்துல இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பக்கத்துல இருக்கா? ஸ்லோன். அதனாலதான் நம்ம இந்தியா இலங்கைக்கு ஏராளமான உதவி செய்யுது. ஸ்லோன்காரனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? சீனாக்காரன் அங்கிட்டு குமைக்கிறான், நம்மால இங்கிட்டு குமைக்கிறான். அவன் உழைக்காமே திங்கிற மாதிரி அவனுக்கு அள்ளி வசதி. இவன் எப்படியாவது நம்மளை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்தியா அவங்களுக்கு நேசநாடுன்னு அள்ளி கொடுக்குது. அவனு சில அங்கு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இவனை தலைமையில கை வைக்கணும்னு சொல்லி அவன் அள்ளி குமைக்கிறான். இப்ப ரெண்டுக்கு இடையில இவனுக்கு இங்கிட்டு வாங்கி தின்னுட்டு இருக்கான். கடைசி 2 பேரும் சேர்ந்து அவனை உதைக்க போறான். இதான் நடக்கும், இதுதான் நடக்கும். நீ தீர்க்க தரிசனமா கூட எடுத்துக்கொள்ளுங்க, இதுதான் நடக்கும். ஆண்டவர் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரையிலும், அது வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி, தேவன் அங்க இருந்து அவர் கூட்டி சேர்க்கிறார். யாரு சேர்க்கிறார்? பலிகளாலே சொல்லுங்க, என்னோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை என் சமூகத்தில் கூட்டுங்க. இங்க பெரிய விருந்து வச்சு அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு நீங்க அப்படி கெத்தா காமிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்க சொல்லட்டுமா, கர்த்தரை உண்மையா சேவிக்கிற உங்களை அவர் கூட்டி சேர்க்கிற தேவனா, நீங்க அவர் முகமுகமா தரிசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதுவரை அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க. அவங்க இயேசு பார்த்தாங்களா? மோகன் சிலாசர் இயேசு பார்த்தாராம், தினகரனையா இயேசு பார்த்தாராம். அவங்கெல்லாம் ஏதோ ஒரு கனவுல, ஏதோ ஒரு நினைவுல, ஏதோ ஒரு நேரத்துல அப்படி ஒரு காட்சி கண்டிருக்கலாம். கர்த்தர் வரும் பொழுது முகமுகமாக அவரோடு கூட சதா காலங்களில் அவரோடு கூட வாழ்வது பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் அந்த முன் அடையாளமா உங்களை சுத்திகரிக்கும்படி இந்த திருவிருந்தை சபை தேவ கிருபையால ஏற்படுத்தி. நீங்க இந்த நாளை அசட்டை செஞ்சீங்கன்னா எவ்வளவு புத்தியமான காரியம். நாள இல்லையா? நாங்க வந்தா தருவாங்களா? இங்க எந்த சபையில இங்க யான்ஸ்தானத்துல அப்படி பிரச்சனை இல்லை. ஆனா தேவனை உண்மையா நீங்க சேவித்தா தாராளம் எடுக்கலாம். ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு காலை வச்சுட்டு நீங்க எடுக்கணும்னா அது உங்க கனவோடு அது போயிருமலைக்கு வாழ்க்கைக்கு அது ஒத்து போகாது. என்ன செய்யாது? என்ன சித்திரல் வாழ்க்கை செய்யாது, ஒத்து போகாது. நீங்க தேவனுக்கு பயப்படும், தேவனும் மதியுங்க, அந்த ஒரு கனம் பாருங்க, அது போதும். இந்த தேவ சபைலாம் உங்களை பரலோகம் கொண்டு போய் நான் சொல்லலை, இந்த உபதேசம் உங்களை பரலோகம் கொண்டு போகும். நாளையா சபை இங்கேதான் இருக்கும். நானும் உங்களோட ராஜ்யத்துக்கு வந்துடுவேன். ஏசாயா 35:10 பார்த்துட்டீங்கன்னா, அவரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய். அப்போ தேவன் ஒரு பந்தியை ஏற்படுத்தும் போது அவர்களை மறுபடியும் அவர்களை அழைத்து அவர்களை மீட்டு அவர்களை சீயோனில அவர்களை கலிகூரை செய்து அவர்களை பின்தொடர்ந்த சஞ்சலத்தின் தவிப்பையும் தேவன் அவர்களை விட்டு அகற்றார். உங்களுக்கு எத்தனை மக்கள் வியாதியோடு அவதிப்படுறார்? தம்பி அன்னைக்கு இடையில தம்பி வந்தான், நம்ம மதன் கூப்பிட்டு வந்தான். தம்பிக்கு அவருக்கு பலவீனம் என்று கேள்விப்பட்டிருந்தோம், அவனுக்காக ஜோம் பண்ணோம். வந்தபோது ஜோம் பண்ணி அனுப்புறேன். சகோதரர்களே, உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, நீங்க இங்க யதார்த்தமா வரல, தேவ சித்தத்தின்படி நீங்க வந்திருக்கிறீர்கள். உங்களது பலவீனம் நீங்க அதை வித்தியாசமா நினைக்க வேண்டாம்.
இந்த பலவீனம் தேவனை தேடும்படியாக, தேவ அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இது உங்களுக்கு ஏற்பட்டது. இயேசு அதிகத்தை சொல்லுகிறான், நான் உன்னை உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய பார்வையற்ற நிலைமை, என்னுடைய கொன்னவாயை, இவைகள் எல்லாம் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு உதவியா இருந்துச்சு. அல்லாதபடிக்கு ஆண்டவர் விட்டு பிரிவதற்கு அது உரியதல்ல. அவங்க மத்தியில் பேசுனா நான் ஒன்று பெரிய பராக்கிரமசாலி அல்ல. நானும் பலவீனனும் கண்ணீரும் கவலையில வாழ்ந்து வந்தான். கிருபையாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4 சில வசனங்களை வாசிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகையை நான் சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரத்தார்களிலும், இஸ்ரவேலுடைய கோத்திரங்களில் சகல கோத்திரத்தாரிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 144,000 பேர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் 7வது அதிகாரம் முதல் வசனம் தொடங்குவது பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோல் உடைய வேறு ஒரு தூதன் சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளிலே முத்திரையை போட்டு தீருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாது இருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். வசனம் 4, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய யாகத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் ஒரு பெரிய பந்தி அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பந்தியிலே போஜனம் பண்ணும்படியாக, அந்த பந்தியிலே அவரோடு கூட வாழும்படியாக தேவன் இங்கே 144,000 புருஷர்களை தேவன் இங்கே தேர்ந்தெடுத்துக்கிறதை பார்க்கிறோம். யார் இவர்கள்? எங்கிருந்து வந்தவர்கள்? எங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள்? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் 12 கோத்திரத்தார், 12 கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் அந்த நாம் மத்தியில் வாசித்தோம் பார்த்தீங்களா, அந்த மகா உபத்திர காலத்துக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். 24 மத்திய 24 அதிகாரத்துல என்னென்னலாம் நடக்கணும் நீங்க வாசிச்சீங்கன்னா நமக்கு அப்படியே கால்கை ஆடி போயிடும். எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்படும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. பாலாக்கிற அருவருப்போடு கூட தேவாலயத்தில் வருவான், அது சீக்கிரம் நிறைவேறிடும். இயேசுநாதர் வருவதற்கு முன்பதாக அந்தியோகுஸ்தினுடைய நாட்கள் நடந்தது போலவே இந்த கடைசி காலத்துல அங்க இருக்க அந்த மசூதி இடிக்கப்பட்டு அங்க தேவாலயம் கட்டப்பட்டு அந்த தேவாலயத்துல இந்த அருவருப்பாவுடைய அந்தி கிறிஸ்து வந்து அவன் வந்து அமர்வான். இதுதான் தீர்க்க தரிசனம். இது நிறைவேறக்கூடிய காரியம். அந்த நாட்கள் உலகம் முழுவதும் யுத்தம் தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் யுத்தம் தான். யுத்தம் இல்லாத தேசமே இருக்காது. இந்தியாவும் சேர்ந்து யுத்தம் பண்ணும். இந்தியாவில் விதிவிலக்கு கிடையாது. எல்லா நாடுகளும் யுத்தம் பண்ணும். அப்படி வரக்கூடாதுன்னா உலக தலைவர்கள் எல்லாம் கெஞ்சிடும், அப்பா சண்டை போடாதடா, குண்டு போடாதீடா, நீங்க என்னத்தையாவது போட்டி ஓட்டு மாறி போட்டு உலகத்தை அழுத்துறாதீங்க, இத்தனை மக்களை அழுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நிறைவேறக்கூடிய காரியங்கள் நிறைவேறித்தான். ஸோ இப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது திடீர்னு அவர்கள் தாம் எதிர்பார்த்த மெசியா இவன் இல்லை, இவன் அந்தி கிறிஸ்தான் என்று சொல்லி அவனுக்கு விலகி, அப்பொழுது தாங்கள் குத்துன கிறிஸ்துவை நோக்கி பார்த்து புலம்பி அழுது கூட்டம் கூட்டமா இஸ்ரவேலை ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ரட்சிக்கப்படக்கூடிய காலத்துல 144,000 பேர் அங்க ரட்சிக்கப்படுவாங்க. தேவன் இவனையும் கூட்டி சேர்க்கிறார். சொல்லுங்க, இவனையும். சங்கீதம் 50 படி பள்ளிகளோடு உடன்படிக்கை செய்து, ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? புறஜாதியான நம்மை கிருபையால ரட்சித்தாரு. அதே போல அவருக்கு கொஞ்சம் இறக்கம், முழுமையான இறக்கத்தை அவன் இழந்து விட்டான். அவன் இழந்தனால எனக்கு உங்களுக்கும் கிடைச்ச பாக்கியம் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் இறக்கத்தை செய்கிறான். ஸோ அந்த இறக்கத்தில் அந்த கூட்டம் வந்து சேரும். இதே 7ஆம் அதிகாரம் மிகவும் ஒரு அற்புதமான அதிகாரம். நமக்கு ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது பயமா இருக்கு, நடுக்கமா இருக்கு.
ஆனாலும் அங்கே இந்த அதிகாரத்துல தேவன் ஒரு பெரிய ஒரு ஆறுதலான செய்தியும் கர்த்தர் இங்க வைத்திருக்கிறார். நான் அதை பார்த்தபோது என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்துருச்சு. தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எத்தனை மேன்மையானது. சொல்லுங்க, எத்தனை. எடுத்துக்கொள்ளுங்களேன், 7ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது யார் பார்த்ததா சொல்லுகிறார்? யோவான் என்கிற அப்போஸ்தலன் சொல்றார். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தடுத்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக நிற்க நான் கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். போதும், ஒரு விஷயம் நாம் இங்கே திரள் கூட்டம் நிற்கிறதாக யோவான் அங்கே காண்கிறார். இவர்கள் இறங்கி வந்த புதிய எருசலேமா இருக்கிற கர்த்தருடைய நகரத்திலே, தேவ பர்வதத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற பார்க்கிறார். உலகத்துல ஒரு வயலும் எண்ண முடியாத அளவுக்கு அது திரள் கூட்டம். ஒருத்தனை இப்படியே புலம்பிட்டு கிடந்தான். ஆண்டவரே புலம்பிட்டு இருந்தான். அந்த மனுஷனை பிடிச்சி வேலியை இழுத்துட்டு வந்து வானத்தை அண்ணா வந்து பார்த்து இவ பாடுறா அப்படின்னு சொல்லி பாருன்னா அவர் நட்சத்திரத்தை ஒரு நாள் என்ன முடியுமா? என்ன அண்ணா அது இப்படி கைவிட்டு பார்த்தாரு. ஆண்டவரே முடியாது ஆண்டவரே, இப்படித்தான் சந்ததி இருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லி இப்படி கீழே மோங்க குப்புற விழுந்தா பார்த்தீங்களா? கீழே புழுதிய பார்த்தியா? ஆமா, இப்படித்தான் சந்ததி இருக்கும். இதை என்ன முடியுமா? அங்கே தேவன் சொன்ன அந்த சம்பவத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே யாரெல்லாம் சொல்லுறா? சகல ஜாதிகளிலும். நான் பெரிய ஜாதியிலும் நீ நெஞ்சு நிமித்தினாலும் சரி மௌன, நான் சின்ன ஜாதிக்காரன் இப்படி தலை குறைஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உங்க இருவரையும் தேவன் ஒரே இடத்துல வைக்கிறார். இயேசு இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம இந்த மாசம் காலண்டர்ல போட்டிருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா அங்க வந்து யாரை போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனிதரை போட்டிருக்கு. அந்த பரிசுத்தவானுக்காக ஸ்தோத்திரம். அவர் வங்காள மொழியில பைபிள்ல மொழிபெயர்த்தவர். 40 மொழிகள்ல வேதத்தை மொழிபெயர்த்தவர். அந்த பரிசுத்தவான் செஞ்ச தியாகம் மகா பெரிய தியாகம். லண்டன் நகர்ல இருந்து 6 மாத பிரயாணத்தில் வந்தார். அவர் வந்து கல்கத்தா அந்த பகுதியில் இறங்கி தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர்களுடைய மொழியை நம்ம இந்தியா மொழியில வேதத்தை எழுத வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார். அவரை ஜனங்கள் புறக்கணித்தார்கள். அவருடைய மகன் இறந்து போயிட்டான். பிறகு அவருடைய மனைவி பைத்தியமாயிட்டு சொந்த மகனை தானே தோண்டி பதிச்சார். தன் மனைவி பைத்தியமாயிட்டு அந்த பைத்தியமான மனைவியோடு தான் அந்த மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அவர்களும் மரித்தார்கள். அவர்களையும் அடக்கம் செய்தார். சொந்த கைகளால் அடக்கம் செய்தார். பின்வாங்கவில்லை. அவர் கண்ட நம்ம கல்கத்தா பகுதியில் கண்ட கொடுமை என்ன தெரியுமா? அன்றைக்கு புருஷன் இறந்துட்டா அவனோட மனைவியை அந்த தீயில வச்சு எரிச்சு கொண்டார்கள். அதை கண்டு கதறி அழுதார். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார். இருந்த மேல் அதிகாரிகள் பிரிட்டிஷ் ஆட்சியா இருந்தபடினால மேல் அதிகாரிகளை சந்தித்தார். அவர்களோட கூட பேசினார். பல இடங்களுக்கு நிருபங்களை எழுதினார். பல தேவ பிள்ளைகளை ஜெபித்தார்கள். அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள புகுந்து எப்படியோ அந்த உடங்கொட்டை ஏறுறது அத்தனையும் அந்த பரிசுத்தா நிப்பாட்டினுக்கு அவரே காரணம். கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்தும். அவர் கடந்தாலும் அவர் நினைவுகள் கடந்து போகவில்லை. அவர் தேவனுக்காக செய்த காரியங்கள் ஒன்றும் கடந்து போகவில்லை. இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்பதாய் பரிசுத்த யோவான் கண்ட தரிசனத்தில் சொல்லுகிறார், திரள் ஜனங்களுக்கே கண்டேன். தேசத்துல எல்லா கோத்திரம், எல்லா ஜாதி, எல்லா மதத்திலையும் இருந்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு திரள் கூட்டத்தை கண்டேன். அது ஒருவனும் எண்ணக்கூடாத கூட்டமா இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நரகத்துல கூட்டம் ரொம்ப இருக்குமா? பரவத்துல கூட்டம் ரொம்ப இருக்குமா? உங்களுக்கு எங்க போக ஆசையா இருக்கு? சரி,
இல்லை கடந்த வாரத்துக்கு முந்தான் சொன்ன போல பீடிக்காக நான் நரகத்துக்கு போனதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட சிலர் தானோ இப்படி கேட்ட அப்போஸ்தலருக்கு ஆண்டு சொல்லார், ஏன்டா அப்படி கேட்ட? ஏன்னா கேட்டதுல இவருங்க ஒரு ஆள், யோவான் ஒரு ஆள். மத்தியில கேட்டியோன்ட்டு இப்ப பாரு என்ன பிரமிச்சு போகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் தூய்மையானவர்கள், இயேசுவினுடைய இரத்தத்தினால தங்கள் அங்கிகளை தொய்த்து உடுத்தப்பட்டவர்கள் என்கிற அடையாளமாக அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையாக இருந்ததுதான். வஸ்திரம் அங்க தரிக்கிறது, இங்க தரிச்சா அவளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புருஷனை சாக கொடுத்தவன்னு சொல்லுவாங்க. இப்படியும் 2 கோமாளி பேசுறார், வைத்தறிச்சலா இருக்கு. இப்ப அங்கேயே போட்டுட்டு திருவிருந்து கொடுக்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? அங்கே சிவப்பு கலர்லயே அங்கி போட முடியும்? தேவனுக்கு முன்பதாய் நடுங்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பதாய் நடுங்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நடுங்கும், நம்ம நடுங்க வைக்கணும். நீங்க இந்த வசனத்தை கேட்டு பதறணும், ரத்தம் துடிக்கணும், கைகால் ஆடணும், உன்னோட உதடு துடிக்கணும், கண்கள் அப்படியே இமைய படபடம் அடிக்கணும். பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன இருக்குதான்னு கேட்குறிய? சொல்ல, ஏண்டா உன்னை இப்படி புலம்புற? உனக்கு நான் வச்சிருக்கிற மகிமையை பார்த்தியா? நீ இந்த மகிமையை பார்த்துட்டேன்னு வச்சுக்கவே, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லுவேன். வாசிங்க, அப்படி கீழே 13வது வசனம் வர வாசிங்களேன். ஆச்சரியமா இருக்கு நமக்கு. வாசிமா. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமென். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? அப்படியே யோவான் பிரமித்துக் கொண்டிருக்காரு. அங்க மூப்பர் அந்த மூப்பர்ல ஒருவர் வந்து சொல்றாரு, மூப்பரில் ஒருவன் அவரை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? எங்கிருந்து வந்தாங்க? பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்கிறீ யோவானே, இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுமா? வசனம் 14, அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும். ஏன்னா என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம், என்னுடைய பிரசங்கத்துக்கு அப்பாற்பட்ட காரியம், அது எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவோட மார்பில் சாய்ந்த யோவான் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஹார்ட்ல எவ்வளவு துடிப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி மாரோடு சார்ந்து இருந்த இந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களே யோவான் கல்விமான் வேறு, அதையும் பார்த்துக்கிறோம். சும்மா நம்மள மாதிரி பேதையும் கிடையாது அவர். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களது அங்கிகளையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரம்ல என்ன? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உன்னுடைய வீட்டார் உன்னை கேலி செய்தார்கள், உன்னை சபைக்கு போக கூடாதுன்னு அடித்தார்கள், உன்னை துன்பப்படுத்தினார்கள். ஐயா, மனைவி சபைக்கு வந்தவள் ஞானஸ்தானத்துல உனக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிச்ச, நீ சபைக்கு போகக்கூடாது இனி எல்லாம் கேள்வி பேசுறோம். உனக்கு எவன் கேள்வி பேசுவான்? எவனாவது அறிவிட்டு வந்து அவனுக்கு கேள்வி பேசுவான். இவரு விபச்சார வீட்டுக்கு போவாராம், எதுனாலும் செய்வாராம். இவர் யாரும் கேவலமா பேச மாட்டாங்களாம். மனைவி கோயிலுக்கு போனா கேவலம் பேசுவாங்களாம். இந்த அடியும் வாங்கி இந்த உபத்திரத்துல அவர் தேடி வந்திருக்கிற உங்களை அவருன்னு சும்மாவா விட்டுருவாரு? சொல்லுங்க, உங்களுக்குன்னு அவர் கணத்தை கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? சந்தோஷமா பாரு. நமக்கு நம்முடைய மிகவும் 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 நாம இவ்வளவு நாள் தேடின தேடுதலை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். ஆனபடினாலே இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தொய்த்தவர் என்று சொன்னால், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்கள் இவர்கள். 2018 வருஷத்துல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல ஒரு தீவுக்கு போய் ஒரு தேவ மனிதன்
அம்பு ஏந்து கொல்லப்பட்டார். ஆஸ்திரேலியா ஃபாதர் ஒருத்தர் தன்னுடைய மகன் பிலிப்பு, தன்னுடைய மகன் தீமோத்தோடு கூட இந்த துன்மார்க்கர்களால ஒரிசாவில் தீயரித்து கொல்லப்பட்டார். இவர்கள் எல்லாரையும் நீங்க அங்க பார்க்கலாம். எல்லாரையும் அங்க பார்க்கலாம். எல்லாம் தங்களது வஸ்திரங்களை கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். அவர் தொகை பெருசு. வசனம் 15, ஆனபடியால இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் முன்பதாக இருந்து இரவும் பகலும் எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்களேன். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு அன்புன்னு பார்த்தீங்களா? தேவன் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? யாரோட கூட இருக்கிறார்? இந்த உபத்திரத்துல கடந்து வந்த, கிறிஸ்துவின் நிமித்த உபத்திரத்துல கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் விட்டு விடுவது இல்லை. உங்களது தியாகங்கள் ஒன்றையும் அவர் மறக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவனும் இல்லை. அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் இனி என்ன செய்வதில்லை? வசனம் 16, பசி அடைவதில்லை. இனி இவர்களுக்கு என்ன ஏற்படுவதில்லை? தாகம் ஏற்படுவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்களை படுவதில்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீருள்ள அண்டைக்கு என்ன செய்றார்? நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இக்காலத்தின் பாடுகளை தேவன் கொடுக்க போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பரிசுத்தவான் சொன்னது போல தேவரீர் இந்த யாகம் குறிப்பாக இந்த பந்திக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க ஏற்படுத்தின பந்தி லேசானது இல்லை ஆண்டவரே. நான் மதிகட்டவனை போல இருந்துட்டேனே. நான் எவ்வளவு அசட்டை பண்ணிட்டேன். நான் எவ்வளவு அலட்சியமா எண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு போதித்தவங்க தவறுதலா போதிச்சு விட்டார், அல்லது நான் தவறுதலாக நான் நினைச்சிட்டேன். ஏமா எப்படியும் சாப்பிட்டுலாமா? ஒரு நாளைக்கு சாப்பிடாம யாராவது இங்க பட்டினி கிடந்து செத்துருக்கீங்களா? யாராவது அங்க இன்னைக்கு நாங்க வேலைக்கு போனா தான், மற்ற நாள் அப்ப நீங்க வேலைக்கு போக மாட்டீங்களா? மற்ற நாள் வேலைக்கு போங்க. இது தேவனுடைய நாள். எல்லா நாளும் தேவனுடைய நாள் தான். ஆனா இந்த நாள் அவரை நான் சந்திக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல நான் அவர் சந்திச்சாதான் எனக்கு அவர் ஜீவனை தருவார். இந்த நாளுக்காக நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்குங்க. நாங்க ஆர்சியில் இருக்கும் பொழுது எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஞாயிற்றுக்கிழமை கடல் போக மாட்டோம். சனிக்கிழமை 1 லட்சத்துக்கு மீன் பிடிச்சால் கூட அன்னைக்கு வைக்கல கடல் போக மாட்டோம். ஒரு தடவை காயில் பண்ணத்துல எங்க வளம் பிரியாணி வட்டம் கிடந்துச்சு. அன்னைக்கு எங்க வளத்துல 60,000 ரூபாய்க்கு வித்துச்சு. அன்றைக்கு 2 அனிமா, நான் சொல்றது 86 நினைக்கிறேன். அன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு மேலே விற்றோம். ஸ்ராவும் சீலா, மற்ற இது ஸ்ராவு சீலா, அப்புறம் சூரை, இந்த அவ்வளோ மீன் எங்க பெரிய வளர்த்து கடல் போக முடியாது. ஏன்னா என்ன நாட்டுக்கு ஓய்வினால அன்றைக்கு இந்த வைராக்கியம் இல்லை. பூசைக்கு போனோம் அவ்வளோதான். பூசை போறதுக்காக அவ்வளவு வருமானத்தை அன்னைக்கே நாங்கள் வேலை பண்ணோம். உனக்கு இன்றைக்குள்ள காலத்துக்கு ஒரு 300 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா கிடைக்கும். எது பெருசு? அன்றைக்குள்ள நான் சொல்லக்கூடாது 84, 85 அன்றைக்கு 60,000 இன்னைக்கு அது எத்தனை லட்சத்துக்கு பெருமதியா இருக்கும்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று அறிந்து கொள்ளும். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, சரிங்களா? அதுல வசனம் 15 பாருங்க. இன்னொரு 10 நிமிஷம் தியானிச்சுட்டு முடிச்சிடலாம்.
தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் பேசின கடினமான வார்த்தைகளை எல்லாம் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அவர் முன்குறித்தார். யாரு? ஏனோக்கு. இந்த பாவியை ஏனோக்கு காலத்திலே இருந்திருக்காங்க பாருங்களேன். ஆதாமுடைய 7வது தலைமுறை வந்த ஏனோக்கு காலத்திலையுமே இந்த பாவிகள் இருந்திருக்காங்க. அன்றைக்கும் பரியாசக்காரர், இன்றைக்கும் பரியாசக்காரர். நீங்க சபைக்கு புதுசா அவனுக்கு ஞானம் பிறந்துட்டோ, புதுசா கல்யாணம் பண்ணிட்டு சபைக்கு போறானோ, புதுசா ஞானம் பிறந்துட்டோ, இப்படி எல்லாம் நம்மளை பரியாசம் பண்றான் பாருங்க. பண்ணட்டும். இந்த பரியாசக்காரர்களுக்கு மத்தியில தான் அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி 1000 பரிசுத்த தூதரோடு கூட கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, எவ்வளவு விசேஷித்தமான மனிதன் நீ. தேவன் உங்களை எப்படியெல்லாம் மேன்மையா நினைக்கிறார். உங்களுக்கு அவர் ஏற்படுத்தின அந்த பந்தி எவ்வளவு மேன்மையான பந்தி. பரிசுத்த ஓய்வினால் ஆசிரிப்பதில் எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உலகத்துல நிறைய மக்களுக்கு கிடைப்பது இல்லை. நாளைக்காரங்க கத்திட்டு கிடக்காருன்னா நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நாம் ஏன் கத்துறோம்னா, காத்திருக்கிற நமக்கு அவர் வைத்திருக்கிற அந்த பெரிய ஒரு ஆற்றலுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 23:5 பக்தனாகிய தாவீது சொல்லும் போது இப்படியே சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலை எண்ணெயால் அபிஷேகம். உங்களை கேலி செய்யற, உன்னை பரியாசம் பண்ணுகிற இந்த ஜனத்துக்கு மத்தியில தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அது தேவனே நம்ம லூக்கால என்ன வாசித்தோம்? ஆண்டவர் தானே பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. சீசர்கள் அழைத்து, போங்கப்பா, இந்நாட்டை போங்கப்பா, சொல்லுங்கப்பா. அவன் மேல் வீட்டுல கம்பளம் விரிச்சிருக்கிற அந்த பெரிய அறையை காமிப்பான். சின்ன அறையெல்லாம் இல்லை. அது ஏதோ ஒரு 7 கேலு ஒரு 8 கட்டு சாதனத்துல இல்லை. அது பெரிய அறை. புஷ்டிப்பதற்காக குறிப்பாக திருவிருந்தை அங்க தேவன் தன்னுடைய மனதில் இருக்கிற தன் ஆதங்கள், தன்னுடைய அப்போஸ்தலருடைய எல்லா காரியத்தையும் தேவன் அங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அது இதுக்கு முன்னால பண்ண பிரசங்கம் மாதிரி இல்லை. ஏசுநாதர் பண்ண 3 வருஷ பிரசங்கம் மாதிரி அது இல்லை. அது மிக முக்கியமான காரியத்தை தேவன் அங்க சொல்ல போகிறார். அது ஒவ்வொன்றும் அப்போஸ்தலர்கள் எலும்புகளுக்குள்ளாக, நரம்புகளுக்குள்ளாக, இரத்த நாணலுக்குள்ளாக போகக்கூடிய வார்த்தைகள். தேவன் பிரித்து எடுக்கிற தேவனா இருக்கிறார். பிரித்து எடுக்கிறார். யாக்கோபை போன்ற, ஆபிரகாம் போன்றவர்கள் சொன்னாங்க, தேவன் என்னை என் ஜனத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்தார். என் தேவன் என்ன பிரித்து எடுத்தார். நான் பரதேசியா தங்கியிருக்கிற தேசத்தை சொந்தமா தருவேன் என்று எனக்கு அவன் இருக்காரு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேசாந்தரியா நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். தேசாந்தரியா அலைந்தாலும் கூட அவர் என்னுடைய தேவன் என்று சொல்ல வைக்கப்படுது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவருடைய தேவன் என்று சொல்ல அவர் ஒரு நாள் என்ன செய்யலாம் வைக்கப்படுது. நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இது பார்க்கிற தேவன் உங்களுடைய தேவன் என்று சொல்ல அவர் வைக்கப்படுவதே இல்லை. உங்களுடைய தேவன் என்று சொல்வதில் அவர் பெருமை கொள்கிறார். இதுக்கு ஸ்லாக்கியத்துக்கு ஏற்றதா இருக்க உதவி செய்வராக. மிக முக்கியமான வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு நம்ம நிறைவு செஞ்சிருவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 பாருங்க. நம்ம முடிக்க போறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வசனத்தை கவனிங்க. இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனை நீங்க விசுவாசிச்சனால, வசனம் அதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார் என்கிற யாரெல்லாம்
உங்க இருதயத்துல விசுவாசித்து நாவுனால நீங்க அறிக்கை செஞ்சீங்களோ, உங்களுக்காக பிதாவாகிய தேவன் நீங்க சொல்லுகிறார், தம்முடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. சில பேர் சொல்ல, கெட்டு போயிடுவாடா, சபைக்கு போனா கெட்டு போயிடுவாடா. உங்களுக்கு சொல்லட்டுமா, சபைக்கு போனா நீங்க வாழ்வீங்க. சொல்லுங்க, சபைக்கு போனா வாழுங்க. சபைக்கு வரலைன்னா நீங்க கெட்டு போவீங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன அடையாளம்? பார்ப்போம், இறுதியில பார்ப்போம். ஏன்னா இயேசுவை ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு காரணத்துக்காக நீ அந்த பரலோகத்துல நீ பிரவேசிக்க முடியாது. நல்லவனாலும் போயிடலாம், பொய் சொல்லாம இருந்தா போயிடலாம், களவு செய்யாம இருந்தா போயிடலாம். நீ ஒரு ஆள் தான் களவு செய்யாம பொய் சொல்லாம இருக்கியாக்கும். 10 பேர்லாம் களவு செஞ்சுட்டு பொய் செஞ்சுட்டு தான் இருக்காங்களாக்கும். இல்ல தம்பி, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொன்னல, என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார், என் அக்கிரமத்துக்காக இயேசு மரித்தார், அவர் ரத்தத்தினால என் பாவ மன்னிப்பு நிச்சயம். அதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும், அதை நீங்க அறிக்கை செய்யணும். நீங்க இதை அறிக்கை செய்யணும்னா அதுக்கு முன்னே அடையாளமாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். நிறைய மக்களுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு வீடு வீடா பணம் வேணும், வீடு வீடா ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும், ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கக்கூடாது. இது என்ன நியாயம்? எனக்கு அழகு போல மாப்பிள்ளை வேணும், அழகு போல பொண்ணு வேணும், அழகு போல மாப்பிள்ளை வேணும், அழகு போல பொண்ணு வேணும், எல்லாம் தேவன் தருவார். நீ முதலாவது தேவனுடைய சித்தத்தை செய்யப்பா. முதலாவது தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, மற்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். இது எப்படி வராம இருக்கும்? தேவனுடைய சித்தத்தை நாடும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை பேசுங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நீ கெட்டு போவதில்லை. இப்ப உங்க குடும்பம் அநேகர் கேலி செய்வது போல இருக்கலாம். நாள் வரும், தேவன் நம்ம குடும்பங்களை உயர்த்துற தேவனா இருக்கிறார். நம்ம குடும்பங்களை வச்சு மற்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உங்க உறவினர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று, 3 வருஷம் பஞ்சம் உண்டாயிற்று. எலியா என்கிற தேவ மனிதனை ஆண்டவர் சாரப்பத்து ஊருக்கு அனுப்புகிறார். இங்க அனுப்புகிறார், சாரப்பத்து ஊர்லயும் ஒரு விதவை வீட்டுக்கு தேவன் அனுப்புகிறார். அந்த விதவினுடைய நிலைமை பரிதாபத்திலையும் பரிதாபம். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட தவிர ஒரு வழியே இல்லை, இதுதான் கடைசி அப்போ, இதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம். அவ்வளவு வேதனை அவளுக்கு. ஐயோ, இதுக்கு மேல ஆகாரமே இல்லை, கடைகளையும் வாங்க முடியாது, ஏன்னா கடையில சரக்கே கிடையாது. சொல்லுங்க, கடை வேணே இல்லை, சரக்கே கிடையாது, ஆனமான தண்ணி கிடையாது, எங்கேயும் ஆகாரம் கிடைக்கல. ராஜா அரண்மனையே காலி. அவனே சொல்றான் பாருங்க, நான் 2 ஸ்திரீகள் நின்று சத்தம் மட்டும் அழுகிறான், ஐயா ராசா, ராசா ராசா என்ன சொல்றா, வழக்கத்திருங்க என்ன, எதுல இருந்து எடுத்து ரசிப்பா. சொல்றா, ஆண்டவனே ரசிக்கணுமா, இப்படியும் பாத்துக்கிறான். சரி, என்ன செய்ய, நான் எதுல இருந்து எடுத்து ரசிப்பேன்? ஆலையில இருந்தா, களத்துல இருந்தா? ஆலையிலும் இல்லை, களஞ்சத்திலையும் இல்லை. சரி, வழக்க சொல்லு. யோரா என்ன சொல்றாரு, வழக்க சொல்லு. அவர் சொன்ன, ஐயா நாங்க 2 பேரும் ஒரு வீட்டுல குடி இருக்கிறோம், எனக்கு ஒரு பிள்ளை, அவளுக்கு ஒரு பிள்ளை. நேற்று என் பிள்ளையை நாங்க அறுத்து சாப்பிட்டோம், பசி. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்களேன். தாய் சொல்றா, நேற்று என் பிள்ளைய அறுத்து நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம், ஆனா இன்றைக்கு அவ பிள்ளை அறுத்து சாப்பிடுறோம், அவன் பிள்ளை ஒழிச்சு வச்சுட்டா. ஐயா கேட்டு சொல்லுங்க, பஞ்சாயத்தை தீருங்கன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, அவன் தலையில கை வச்சு அழுது வஸ்திரத்தை கிழிச்சு கடும் கோபமா. அவர் கோபம் எங்க திரும்புது? எலிசா மேல திரும்புது. இந்த எலிசால அன்னைக்கு நான் வெட்டி போட்டிருப்பேன் அவ்வளவு பேரையும். ஏன் ஊருக்குலாம் அவ்வளவு பேர் வந்தான், வந்தவனுக்கெல்லாம் ராஜா விருந்து கொடுக்க சொல்லிட்டா, தீர்க்கதரிசி. அவனுக்கு விருந்து கொடுத்துல அனுப்பி வச்சேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்னை முட்டிக்க போட்டு இவ்வளவு தரித்திரத்தைக்கு ஆளாக்கிட்டான. இந்த எலிசா சொல்ல கேட்டு போயிட்டு, ஏ சப்பாத்தின் குமாரனே எலிசாவே, நாளைக்கு உன் தலை இருந்தா. பேலியால் மகன் வாரான், பாதகனுடைய வேலைக்காரன் முன்னாள் ஓடி வரான். வந்தோன்னு சொன்னார், நாளைக்கு இதே நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை 1 பணத்துக்கும். அடுத்து 3
வார்கோதுமை ஒரு பணத்துக்கும் விற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனை எலிசாவை வெட்ட வந்தோன்னு சொன்னா என்ன சொன்னா, அது எப்படி வானத்தின் மதிலே திறந்தால் ஆகுமா? நீ லாய்க்கலடா, நீ உன் கண்ணால காண்ப, நீ அதை புசிப்பது இல்லை. அன்றைக்கு ஆகச்சு ஆகலையா? தேவன் அன்றைக்கு அதை செய்ய வளர்றான். சாரா பார்த்து விதவி சொன்னால் என்கிட்ட ஒரு அப்பத்துக்கு வேற வழியே இல்லையே. பிரச்சனை இல்லை, உன்ட்ட அதுதான் இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை அனுப்பினவருக்கும் தெரியும். அவர் ஒன்னிடத்துல அனுப்பினாரு. ஒன்று பஞ்சம் இருக்கு, ஒன்று தரித்திரம் இருக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தேவனுக்கு தெரியும். அதுல நீ என்ன செய்யணும், ஒரு சின்ன ஆடை சொல்லுங்க, நம்ம கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடும் போது சுடுவோம் பார்த்தீங்களா, சாப்பிட்ட ஒரு சின்ன ஒரு ஆடை, அதை முதலாவது எனக்கு சுட்டு கொண்டு வாமா, அப்புறம் நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடலாம். எவ்வளவு நாளைக்கு? தேசத்துல தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. அவள் போய் எலியாவின் சொல்படியே தேவனுடைய வார்த்தையை மதித்து ஒரு கரண்டில மாவை கையில ஒரு படி மாவை கரைச்சு அதை ஆப்பையில அள்ளி அப்படி ஊத்துனா பாருங்க, 3 வருடம் குறையவில்லை. நல்லலையா? வேதம் சொல்லுகிறது, அவளும் அவள் குடும்பத்தாரும். எங்கயா வந்தா இவன் குடும்பத்தான்? அவள் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன? நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம், ஒன்றுமே இல்லை. இப்போ இவன் வீட்டுல என்ன இருக்கு சொல்லுங்க? ஆகாரம் குறையில, நானே பஞ்சத்துல கிடக்கு, சொந்தக்காரனுக்கு ஒண்ணு இல்லை, ஒரே இல்லை, எல்லா சொந்தக்காரனும் ஒட்டி வரான். இப்போ மச்சான் வீட்டுல வரான், குழந்தை வீட்டுல வரான், அண்ணன் வீட்டுல வரான், மாமன் வீட்டுல வரான். ஏன்னா இங்க என்ன இருக்கு? இது மனசு பெரிய மனசு, எத்தனை பேர் வந்தாலும் புண்ணியவத்தை சுட்டு கொடுப்பா போல இருக்கு. ஆகவே எல்லாரும் வந்து அவர் வீட்டுல அப்பம் சாப்பாடு. தேவன் தேசத்துல மழையை கட்டிடுகிற வரையிலும் 3 வருஷம் 6 மாதமும் கலசத்துல மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பா நமக்கு முதல் தேதியில என்ன சொன்னாங்க சொல்லுங்க? வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. அப்போ நான் கர்த்தர், எனக்கு காத்து இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முழங்கால் படிடுங்க, நம்ம இங்க சோமம். நம்முடைய தேவன் நல்லவர். சுமார் 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டிருக்கோம். 1 மணி நேரம் உங்களுக்கு நான் பிரசங்கித்து இருக்கிறேன். 1 மணி நேரம் பிரசங்கித்தாலும் என்னுடைய அங்கலாய்ப்பை, தேவனுடைய அங்கலாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சங்கீதம் 50:5 சொல்லுகிறார், பலிகள் நாளை என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்கள். இன்றைக்கு இந்த திருவிருந்து மிகவும் கனத்துக்குரியது. உங்களை தேவன் மதித்து உங்களை வந்து திருவிருந்துக்கு அவர் அழைக்கிறார். இன்னைக்கு எங்க இருக்கிற, எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு நீ சிந்திச்சு பாரு. என் அருமை சகோதரனே, சகோதரியே, பேதுரு சொல்றார், ஆண்டவரே என் காலை என்ன, என் கை, என் தலை எதுனாலும் உங்களோட எனக்கு பங்கு வேணும். நமக்கு தெரியல பாத்தியா? அந்த முதல்ல பாஸ்காவே அந்த இந்த ராபோஜனத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியல பாத்தீங்களா? ஏன் அப்போஸ்தலருக்கு அந்த காலத்துல தெரியல, பிறகுதான் அதனுடைய மேன்மையை அவர்கள் கண்டார்கள். இறுதியாக பரிசுத்தவான யோவானுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தவானுக்கு தேவன் வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது 144,000 பேரோட அங்க படித்தார். அதுக்கு பிறகு அவர் கண்ட அந்த காட்சி இருக்குது, அப்பா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த காட்சியில வரக்கூடிய பாத்திரங்கள் எவ்வளவு மிக முக்கியமானவர்கள். வெண்ணங்கி தரித்தவர்களா, கையில குருத்தோலை ஏந்துனவர்களாய், ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர் ஆர்ப்பரிக்கிற அந்த திரள் மேன்மையை பாருங்களேன். கற்பனை பண்ணி பாருங்க. உன் கையில ஒரு குருத்தோலை கொடுத்து ஒரு 10,000 பேரை வெண்வசம் தரித்து அப்படி கரத்தை அசைத்து ஓசானா, தாவீது குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி அப்படி ஆர்ப்பரித்தா எப்படி இருக்கும்? அந்த காட்சியை மனதில் வச்சு பாரு. இதுவே நம்ம பிரமிக்க பண்ணோம்னா
பரலோகத்துல எவ்வளவு பெருமைப்பா இருக்கும். அவர்கள் யாரையா அவர்கள்? மூப்பன் கேட்கிறார், இவர்கள் யாரும் தெரியுமா யோவான்? யோவானுக்காக ஸ்தோத்திரம். அவர் பெருமை இல்லாத மனிதர். அவர் சொன்னார், ஆண்டவனே அது எனக்கு தெரியாது, உமக்குத்தான் தெரியும். மறைபொருள் எல்லாம் கர்த்தருக்குரியது. எனக்கு தெரியாது, எங்கிருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே தங்களை தோய்த்தவர்கள். இவர்களுக்கு வெயில் இவர்களை சேதப்படுத்துறது இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. ஏன் தெரியுமா? கீழே பக்தன் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவராமே அவர்களை நடத்தி அவர்களை மேய்த்து அவர்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிறவர். கிறிஸ்து நிமித்தனை பாடு அனுபவித்தார், கிறிஸ்து நிமித்தம் ஓடிக்கொண்டிருந்தார், கிறிஸ்துவ நிமித்தம் அனுபவிக்கிற எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தேவன் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். நீ அண்ணாந்து பார்க்கும் பொழுது, அந்த மகிமை உள்ள அந்த தரிசன காட்சியை நீ காணும் பொழுது, இக்காலத்தின் உபத்திரங்கள் ஒன்றும் உங்களை அசைப்பது இல்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது. கர்த்தருடைய பந்திக்கு வா சகோதரா, கர்த்தருடைய பந்திக்கு வா சகோதரி. இன்னும் தயக்கமே, இன்னும் கலக்கமே, கர்த்தரிடத்துல வரும். கர்த்தர் உங்களை சரி செய்வாராக, கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருள்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஷகமாரா மதுரபர சாந்தர யாதொரு மஸ்கே பிரௌடி அவுட்சலரே கமார மதுரபர சாந்தர். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மகனை மக்களை ஆசீர்வதிங்க. இந்த கேட்ட சத்தியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஆழமாக பதியணும். இவர்கள் உங்க வருகிற வரையில இந்த சத்திய இருதயத்தை விட்டு விலகவே கூடாது. தூங்கினாலும் இதுதான் அவங்களுடைய நினைவில் இருக்கணும், நடந்தாலும் வேலை செய்தாலும் இதுதான் அவங்களுடைய நினைவில் இருக்கணும். கர்த்தர் அந்த அளவுக்கு இந்த செய்தி ஆழமாய் அவர்களுக்குள்ளே பதிச்சிருங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் கருதற்றவர்களாய் வாழ உதவி செய்யும். அதே நேரத்தில் புதிதாக யார் வந்திருந்தாலும் அவருடைய பலவீனங்கள், நோய்கள், அவருடைய சிறுமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாய் அகற்றி போடுங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.